10 மாதங்கள் ஆகியும் அந்த மாணவர் பாரதிதாசன் என்பவர் அதை சமர்ப்பிக்கவில்லை. அதற்காக திரும்ப திரும்ப அவர் பணம் மட்டும் கேட்கிறாரு, அதை நமக்கு சமர்ப்பிக்கல அப்படின்னும் 48,22,097 அரசு கொடுத்துருக்குது. ஆனால் அவர் இதுவரையும் கணக்கு எதுவுமே சமர்ப்பிக்கப்படலை. மீத மாணவர்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது இவருக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு என்ன ஒரு நிபந்தனை இருந்துற போகுது அரசுக்கு? பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சட்டசபையில் மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷன், எல்லாருமே ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடியது. அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தில் பாரதிதாசன் என்ற மாணவர் போட்ட அந்த சமூக வலைதளத்தில் கொடுத்த அந்த ஒரு வீடியோ தான் ஒரு பெருசாக பேசப்பட்டு இருக்கிறாங்க. இதனால் பல குழப்பங்களும், ஏதோ கவர்மெண்ட் வெளிநாட்டுகளில் உள்ளவங்களுக்கு கல்வித்தொகையை கொடுக்காம இங்கே மறைச்சி வச்சிருக்கிறதாகவும் பல விமர்சனங்களை எதிர்கட்சிகளோ இல்லை எதிரி கட்சின்னு நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறவங்களோ அப்படின்றவங்க அந்த மனநிலையோடு அணுகிறதும், இதை ஒரு போலியாக பின்பப்படுத்துறதும், பல வாட்ஸ்அப்புகளில் போலியாக அனுப்பி ஒன்றுமே தெரியல, புதிய அரசு தடுமாற்றம் உள்ளது அப்படிங்கிற மாதிரி பின்பப்படுத்த முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் இதை சட்டசபையில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மூலமாக கோவி சிலியன் அவர்கள் திமுகவை சார்ந்தவர். இவர் ஒரு கேள்வியை எழுப்புறாரு. அந்த கேள்வியில் இந்த மாதிரி அயலக தமிழர்களுக்கு மலேசிய தேசிய பல்கலைக்கழக ஆராய்ச்சி படிப்பில் 2ஆம் ஆண்டு படிக்கிற மாணவர் பணம் வரல அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை கவன ஈர்ப்பு தான் அரசுகிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கு திரு வன்னியரசு அவர்கள் பிசிகாலிருந்து இப்போ சமூக நலத்துறையில் அமைச்சராக இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் எந்திரிச்சு இதற்கான விளக்கத்தையும் கொடுத்திருந்தார். என்ன அதில் கவனமாக சொல்லியிருந்தார் அப்படின்னா, 9/1/2025 அயலக உயர்கல்வித்துறையில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கவர்மெண்ட் கொண்டு வந்தது. அதை நினைவுபடுத்தி அதற்காக மாணவர்கள் அனுப்புவதும், அந்த மாணவர்களுக்கு முறையே ஆண்டுக்கு 36 லட்சம் செலவுகள் ஆராய்ச்சி செலவுகளோடு சேர்ந்து ஆகுது அப்படிங்கிறதையும், மாணவர் பாரதிதாசன் அவர்கள் 2ஆம் ஆண்டு படிக்கிறாரு, இவர் தான் சமூக வலைத்தளத்தில் இந்த மாதிரி ஒரு இது கொடுத்திருந்தாரு அப்படிங்கிறதையும், அங்கே கிட்டத்தட்ட ஒரு 40-50 மாணவர்கள் ஆல்ரெடி படிக்கிறாங்க, அந்த மாணவர்களுக்கெல்லாம் முறையாக சரியாக பணம் சென்றுகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. இந்த திட்டம் 2025-26 அப்படிங்கிறதுக்கான ஆண்டில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படிங்கிறதையும், அதில் இந்த மாணவருக்கு முதல்ல படிப்பு செலவுக்காக ஒரு 5 லட்சமும், அதாவது அந்த சேர்ந்து இந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 லட்சமும், மீதி இருக்கக்கூடிய 31 லட்சம் அப்படிங்கிறது ஆராய்ச்சி செலவுகள் மற்றும் அவர் தங்கும் செலவுகள், இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு 31 லட்சமும் 1ஆம் ஆண்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த கொடுத்ததுக்கு கணக்கு வழக்கு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ அந்த சமர்ப்பிக்கிறதுக்கான கணக்கை கேட்டதுக்கு 10 மாதங்கள் ஆகியும் அந்த மாணவர் பாரதிதாசன் என்பவர் அதை சமர்ப்பிக்கவில்லை. அதற்காக திரும்ப திரும்ப அவர் பணம் மட்டும் கேட்குறாரு, அதை நமக்கு சமர்ப்பிக்கல அப்படின்னும். சரி, 2ஆம் ஆண்டு கட்டண தொகை கட்ட வேண்டியது வந்துருச்சு, அவர் படிப்புக்கோ அவர் தங்கறதுக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசு 12 லட்சம் ரூபாயை கொடுத்துருக்குறோம். மொத்தம் 48,22,097 அரசு கொடுத்துருக்குது. ஆனால் அவர் இதுவரையும் கணக்கு எதுவுமே சமர்ப்பிக்கப்படலை. ஏன்னா எந்த ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் தான் வீட்டு காசு மாதிரி எடுத்தெல்லாம் கொடுத்துட முடியாது. ஸோ அதுக்கான முறையான கணக்குகள் வேணும். ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் பில் அப்படிங்கிறது நமக்கு தேவை அப்படின்னு வாங்குகிறோம். இன்றைக்கி ஒரு லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா கூட பில் வேணும். ஆன்லைனில் இந்த டிரான்சாக்ஷன் மூலிமா நான் அமௌண்ட் அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தான் இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷனே நடக்குது. சரி, அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது இன்றைக்கி வெளிநாட்டில் நான் படிக்கிறேன் அப்படின்னா அந்த பில்லை வாங்கி தர வேண்டியது யாரோட பொறுப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாணவரோட பொறுப்பு. இதெல்லாம் இங்கே சரி என்று தான் அவர் இங்கிருந்தே அயலகம் சென்று படிக்க போகிறாரு. அப்போ இந்த அனுப்பலை அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணுறாரு, இன்டென்ஷனலாக சோசியல் மீடியாஸில் சொல்கிறாரு. துறை டிபார்ட்மெண்ட், அதுக்கான துறை இருக்குது, துறை அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்துக்குமே இதை அனுப்பலாம். அதுக்கப்புறம் இங்கிருந்து பில் கேட்டிருந்தா பில்லை சப்மிஷன் பண்ண வேலை முடிஞ்சது. இப்போ எந்த ஒரு அரசாங்கம் அனுப்பிட்டு அதுக்கான நிதியும் ஒதுக்கிட்டு அனுப்பாமல் எப்படி இருப்பாங்க? ஸோ அது அரசுக்கு ஒரு கெட்ட பேர் வரும்னு அரசுக்கும் தெரியும், அமைச்சர்களுக்கும் தெரியும். அப்போ கொடுக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இதற்காக பிரசன்ட் கவர்மெண்ட் 131 கோடியும் ஒதுக்கி இருக்கிறாங்க. இது முன்னாடி இருந்த திமுக அரசாங்கத்தை விட 3 மடங்கு அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் கோவி செலியன் அவர்கள் இதுலேயும் அந்த பேனர் அடித்து
பாராட்ட வாங்கிக்கிறதுக்காக இதெல்லாம் எங்க பிதாமகன் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அது கொண்டு வந்த திட்டம் அப்படிங்கறத நல்லதை வரவேற்கலான்னு பல இடத்துல முதல்வர் அவர்களோ இல்ல அமைச்சர்கள் பல பேரோ சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இது நாங்க தான் கொண்டு வந்தோம், நாங்க தான் இந்த திட்டத்தை பெருசாகினதோ விரிவாகினதோ 1க்கு 3 மடங்கு பணங்கள் நிதியை ஒதுக்கீடு செஞ்சு அவங்க படிப்பை மேம்படுத்தினதோ. ஏன்னா முன்னாள் அரசு கூட 500 நபர்கள் அப்ளை செஞ்சதுல வெறும் 40 நபர்களை தான் வந்து தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அதுலேயும் நிறைய குளறுபடிகள் இருந்தது அப்படிங்கறத எல்லாருமே பார்த்தோம். நிறைய வீடியோ விவாதங்கள்ல இருந்தது. ஆனா இன்றைய அரசாங்கம் அதற்கான 131 கோடியும் ஒதுக்கீடு செஞ்சு பல மாணவர்களை இங்கிருந்து அனுப்பி மொத்தம் 302 பல மாணவர்கள் அப்படின்னா 362 மாணவர்கள் அவங்கள வந்து படிக்கணும், படிப்பு வசதி அயலகத்தில் இருக்கிற ஆராய்ச்சிகளை உட்பட்டு தமிழக மாணவர்கள் அறிவாலையும் அடுத்த தலைமுறையில் பெரிய வளர்ச்சியையும் எட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டுக்கு ஆண்டு, அதாவது பாஸ்ட் கவர்மெண்ட் செஞ்சதை விட 10 மடங்கு அதிகமாக செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இது குழப்பத்தை ஏற்பட்ட விதமாக அந்த பாரதிதாசன் அப்படிங்கிற ஒரு தம்பி வந்து வீடியோவை ஆன்லைனில் பதிவு செஞ்சு இந்த விஷயங்களெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் முறையாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 36 லட்சத்துக்கு கணக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுத்தாகணுமா இல்லையா? என்ன ஆராய்ச்சி பண்ணுறேன், நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு கணக்கை கொடுக்காம அதாவது கணக்கு சமர்ப்பிச்சா கவர்மெண்ட் கொடுக்க போகுது, மீத மாணவர்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது இவருக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு என்ன ஒரு நிபந்தனை இருந்துற போகுது அரசுக்கு? அந்த மாதிரி எந்த ஒரு நிபந்தனை இல்லை அப்படிங்கிறத அந்த துறை அமைச்சர் வன்னியரசு அவர்களே அதை தெளிவாக தீர்க்கமாகவும் சொல்லியிருக்கிறார். இதை கேட்டதுக்கு அப்புறமும் அந்த யூபிஎஸ்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் ஏதாவது எடுத்துக்க முடியுமா, இது எப்படியாவது கவர்மெண்ட்டுக்கு எத்தாப்புல சித்தரிக்க முடியுமா, மாணவர்களுக்கு நீங்கள்லாம் ஓட்டு போட்டிங்களே இப்போ உங்க பாருங்க மாணவர்களுக்கே வந்து இவங்க துரோகம் செய்கிறாங்க அப்படிங்கிறத கொண்டு போகிற விதமாக இன்னைக்கு வந்து ஒரு குழப்பத்தை சமூக வலைதளத்தில் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆகவே குழப்பம் எதுவும் இல்லை. பில் கொடுத்தா பணம் இங்கிருந்து அனுப்பப்படும். இப்போவும் அவரோட படிப்பு நின்று விடக்கூடாதுங்கிறதுக்காக பணத்தை வந்து அனுப்பியிருக்கிறாங்க, படிப்பு செலவுக்கும் தங்கும் செலவுக்கும். ஆனால் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான பில் கொடுத்தா தானே திருப்பி தர முடியும். நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்களா இல்லை வேற ஏதாவது செலவு பண்ணீங்களான்னு யாருக்கு தெரியும்? எல்லா கம்பெனிலையும் ஆடிட்னு ஒன்று இருக்கிற மாதிரி அரசுக்கும் ஆடிட் அப்படிங்கிற துறை இருக்குது. அதை ஆடிட் பண்ணி பார்க்கறதுக்கு நீங்கள் அனுப்பாமல் சமூக வலைதளத்தில் இன்னைக்கு ஈஸியாக ஒரு கெட்ட செயல்களை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு உதாரணம் அப்படிங்கிறத பார்க்குறேன். இந்த விவரங்கள் முறையாக நீங்கள் சொல்லணும்னு நினச்சா கமெண்ட்டில் தாராளமாக எங்களோட பதிவு செய்யுங்க. தாராளமாக அடுத்த வீடியோவில் அரசியல் ஆர்வத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.